அண்ணா, ஒரு கூட்டணி எவ்வளவுக்கு எவ்வளவு வலிமையாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஒரு கூட்டணியில எவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதனால் இன்னைக்கு எங்களுடைய தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் என்டிஏ கூட்டணியினுடைய தலைவரை பொறுத்த மட்டும் தேசிய தலைவர் இருக்கிறாங்க, எல்லோரும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நானும் அண்ணன் டிடிவி அவங்ககிட்ட தொலைபேசியில சில நாட்களுக்கு முன்பு பேச பொழுது சென்னை வந்தவுடன் சந்திப்போம் என்று சொல்லியிருந்தார்கள். இப்ப சென்னை வந்திருக்கிறாங்க சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு. நானும் ஒரு நாட்கள் அண்ணன் டிடிவி அவர்களை நேரில் சந்திப்பதாக இருக்கின்றேன், ஒரு நட்பின் அடிப்படையில். ஆனால் அண்ணன் டிடிவி அவங்ககிட்ட மறுபடியும் நான் வலியுறுத்துவதாக இருக்கின்றேன் தமிழகத்தினுடைய நலனுக்காக. அதனால் அண்ணன் நேரில் பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட பேசும்பொழுது மறுபடியும் நான் பேசுறேன். அவர் சொன்னோடனே மழை வந்து கூட்டத்தை கலைச்சிருச்சுனா. நேற்று மேடையில் திராவிட மாடல் ஆட்சி 2.0 தமிழகத்தில் அமையும் சொன்னோடனே மழை வந்துருச்சு, மக்கள் எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல மண்குதிரையின் மீது அமர்ந்து திமுகவினுடைய தலைவர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் மண்குதிரையில் அமர்ந்து ஆத்த நோக்கி போறார், எலெக்ஷன் நோக்கி. அதனால இந்த வெள்ளம் வரும்பொழுது மண்குதிரை எல்லாம் காணாமல் போயிடும், அவர் மட்டும் தனித்திருப்பார். அப்படித்தான் இந்த தேர்தலை பார்க்கிற காரணம் மக்களுடைய கோபம். மக்கள் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க. எல்லா தரப்பட்ட மக்கள், சாமானிய மக்கள், ஆட்டோ ஓட்டுறவங்க, இல்லத்தரசிகள், மிடில் கிளாஸ் இருக்கவங்க எல்லோருக்கும் மாற்றம் வேண்டும். அதை முதலமைச்சர் அவர்கள் சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கறது என்னுடைய கருத்து. கரூர்ல கட்சி கூட்டம் சேர்ந்திருக்கு, முப்பெரும் விழா நடந்திருக்கு, அப்படிதான் அவங்க பாக்குறாங்க. பொதுமக்களுடைய வாக்கு, கட்சியை சாராத நடுநிலை வாக்கு இந்த முறை திமுகவுக்கு வருவது கஷ்டமான ஒரு வேலையாக நாங்கள் பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு இளிச்சவாய் இருக்கா, அந்த இளிச்சவாயின் பேர் என்ன? அண்ணாமலை. ஏன் அண்ணாமலை இளிச்சவாய்? அண்ணாமலைனா எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, பஞ்சாயத்து தலைவர் கிடையாது, மக்களுடைய வரி பணத்தில் ₹1 எனக்கு சம்பளம் கிடையாது. ஆனா வருஷம் நான் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவேன். இங்க பாருங்க, 10 வருஷம் பேங்க் அக்கௌண்ட்டை பாத்துக்கங்க, எல்லாத்தையும் பாத்துக்கங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்க. அது ஒரு பக்கம். நான் சொந்தமாக நான் சம்பாரிச்சு ஒரு விவசாய நிலம் வாங்கினாலும் நான் மட்டும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். இன்னைக்கு நீங்க ஆர்டிஐல போட்டவே தெரியும் சகோதரி அவர்களே, என்னுடைய பட்டான் என்ன உங்களுக்கு தெரியும், அதை மறுக்கல. சந்தை மதிப்பை விட மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதை விட அதிகமான ரேட்டுக்கு அந்த லேண்ட அதிகாரப்பூர்வமாக வாங்கியிருக்கோம். அரசுக்கு வரியும் கட்டியிருக்கோம். எதற்கு? இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம். அடுத்த 5 வருஷம் நீங்க என்னை பார்க்கத்தான் போறீங்க, விவசாயம் பண்றேன்னா விவசாயம் பண்ணலையான்னு, இயற்கை விவசாயம் இருக்கிறனால. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் ஒரு அரசியல்வாதி தான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், மக்களுடைய வரி பணத்துல ₹1 வாங்காம, ₹1 மக்களுடைய வரி பணத்துல சம்பளமா வாங்காம, நான் மட்டும் 6 மாசத்துக்கு ஒருக்கா என்னை பாருங்க இதான் செய்யறேன், என்னை பாருங்க இதான் செய்யறேன். அதனால இளிச்சவாயினாலும் நான் என்னங்க? இதுல எதிர்கட்சி நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க, அண்ணே அப்ப நீ லேண்ட் வாங்கியிருக்கிற, யாரு பணம் கொடுத்தா? ஏன் நான் சம்பாதிச்சேன், நான் சம்பாதிக்க கூடாதா? நான் இருக்கின்றேன், மனைவி இருக்கிறாங்க, குடும்பம் இருக்கிறாங்க, நாங்களாம் ரோட்ல சும்மாவா உட்கார்ந்து இருக்கிறோம்? எங்களுக்குன்னு வேலை இருக்கு, செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மக்கள் பணியை செய்யறோம், அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இருந்தும் எதற்காக வெளிப்படையா நான் இருக்கிறேன்னா, நம்ம நம்பி இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன செய்யறேன். அரசியலும் பண்றாரு, இந்த வேலையும் செய்யறாரு. அப்பப்ப குறிப்புகள் கொடுக்கறேன். இன்னைக்கு திமுக இருக்கு, டிவிஎஸ்சி இருக்கு, அவங்க கையில ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்க கையில தாசில்தார் இருக்கிறாங்க. சோதனை பண்ண சொல்லுங்க. மார்க்கெட் ரேட் என்ன ரேட்டுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம்னு கேட்க சொல்லுங்க. எவ்வளவு அரசுக்கு வரி கட்டி இருக்கின்றோம் அதையும் டிக்ளேர் பண்ண சொல்லுங்க. அதையெல்லாம் செய்யணும். எந்த வரி பணமும் மக்கள் பணமும் இல்லாம இவ்வளவு வெளிப்படை தன்மையாக நான் இருக்கின்றேன். என்னுடைய வங்கி கணக்கு 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 10 ஆண்டுகளுக்கான வங்கி கணக்கை போன ஆண்டு வெளியிட்டிருக்கேன். அடுத்த ஆண்டு என்னுடைய இன்கம் டாக்ஸ் அதை வெளியிடுவேன் எலெக்ஷன் நேரத்தில். அதிலையும் மக்கள் பார்க்கறாங்க. இன்னைக்கு நான் 3.5 கோடி ரூபாய் கடனாளியா இருக்கேன். அதையும் பேச மாட்டாங்க. கடனும் வாங்கியிருக்கேன், கடனுக்கு வட்டியும் கட்டுறேன். அந்த வட்டியை வைத்து என் தொழில் நடத்துறேன், பொழப்ப நடத்துறேன். 3.5 கோடி ரூபாய் கடன் ஒரு மனுஷனுக்கு இருக்கு. ஒரு மனுஷன் வங்கி கணக்கை வெளியிடுறான், ஒரு மனுஷன் மக்களுடைய வரி பணத்தில் வாழல. இதை தாண்டியும் நாங்க மட்டும்தான் எங்க நேர்மையை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். காமராஜர் ஐயா நிரூபிக்கணும், காமராஜர் ஐயாவுடைய கால் தூசிக்கு சமமாக இருக்கக்கூடிய நான் நிரூபிக்கணும், நாங்கெல்லாம் நிரூபிக்கணும், மற்றவங்க யாரும் நிரூபிக்கவே மாட்டாங்க. இதான் தமிழக அரசியலுடைய தூரதிருஷ்டம். ஏன்னா நாங்க நேர்மையா இருக்கிறனால யார் சொல்வதற்கு முன்பும் நாங்கள் இதயத்தை திறந்து காட்டுறோம், இதான் நாங்க அப்படின்னு. ஆனா மற்றவங்களுக்கு இது பொருந்தாது, பரவாயில்ல.
ஒரு நாள் தமிழகத்தில் அந்த நாளும் நேரமும் வரும். அரசியல் யார் வந்தாலும் கூட திறந்த கண்ணாடியாக இருக்கணும். நாங்க இன்னைக்கு திறந்த கண்ணாடியா இருக்கோம். இதே மக்களுடைய வரி பணத்துல சம்பளமாக நாங்கள் வாங்கும் பொழுது இதை விட 100 மடங்கு இன்னும் வெளிப்படையாக இருக்கும். அது தமிழகத்தினுடைய அரசியல் அது புரட்சியாக இருக்கும். அந்த காலம் வரும் பொழுது நாங்கள் செய்து காட்டுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.